இந்தியன் பாலிட்டியில் அரசியல் அமைப்பின் முகப்புரை மற்றும் சிறப்பியல்புகளை பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மக்களுக்கு முழு உரிமையையும் இந்தியா டேஷ் வழங்கியுள்ளது. இந்திய மக்களுக்கு முழு உரிமையையும் இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு வழங்கியுள்ளது. இரண்டாவது கொஸ்டின், சட்ட அறிமுகமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஷ் ஆகும். சட்ட அறிமுகமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஆகும். மூன்றாவது கொஸ்டின், டேஷ் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை கூறுகிறது. மக்களே அதிகாரத்தின் தோற்றுபா என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை நம் கூறுகிறது. நான்காவது கொஸ்டின், இந்திய அரசின் தேசிய குறிக்கோள்களுள் ஒன்று டேஷ் ஆகும். மத சார்பின்மை இந்திய அரசின் தேசிய குறிக்கோள்களில் ஒன்று. ஐந்தாவது கொஸ்டின், பாராளுமன்ற அரசு முறையை டேஷ் என்று அழைப்பவர். பொறுப்பு அரசு அல்லது கேபினெட் அரசு. பாராளுமன்ற அரசு முறையை பொறுப்பு அரசு அல்லது கேபினெட் அரசு என்று அழைப்பர். கேபினெட் அரசு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாராளுமன்ற அரசு முறை. ஆறாவது கொஸ்டின், அடிப்படை உரிமைகளில் 6 வகைகள். அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு இருக்குன்னா அதில் மொத்தம் 6 வகைகள் இருக்குது. ஒன்று சமத்துவ உரிமை, இரண்டாவது சுதந்திர உரிமை, மூன்றாவது சுரண்டலில் இருந்து பாதுகாக்கும் உரிமை, நான்காவது மத சுதந்திர உரிமை, ஐந்தாவது பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமை, ஆறாவது அரசியலமைப்பின் படி தீர்வு காணும் உரிமை. இந்த 6மே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏழாவது கொஸ்டின், சட்டங்கள் இயற்றும் போது அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எனப்படும். சட்டம் இயற்றும் போதும், அதாவது ஒரு அரசியலமைப்பில் ஒரு சட்டம் இயற்றுறாங்கன்னா அந்த அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வச்சு தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். எட்டாவது கொஸ்டின், எந்த ஒரு சட்டத்தை இயற்றும் போதும் அரசு கண்டிப்பாக அரசு நெறிமுறை கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு சட்டத்தை இயற்றும் போதும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்பதாவது கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தில் வயது வந்தோர் வாக்குரிமை திட்டத்தின்படி சாதி, நிறம், மதம், பாலினம், படித்தோர், சொத்து உடைமை ஆகிய வேறுபாடுகள் என்று 18 வயது நிரம்பிய அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது நம்மளுக்கு 18 வயசு நிரம்பிடுச்சுன்னா நாம் வாக்குரிமை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின், அரசு நெறிமுறை கோட்பாடுகளை டேஷ் வகைகளாக பிரிக்கலாம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மொத்தம் 4. ஒன்று சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகள், இரண்டாவது காந்திய கோட்பாடுகளை செயல்படுத்த வழிகாட்டும் கோட்பாடுகள், 3 பன்னாட்டு கோட்பாடுகள், 4 பல்வகையான நெறிமுறை கோட்பாடுகள். 11வது கொஸ்டின், 1921ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி பூரண சுயராஜ்யம் டேஷாம் நாள் கொண்டாடப்படுகிறது. பூரண சுயராஜ்யம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26. 12வது கொஸ்டின், இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது அல்ல. இந்திய அரசு மதத்தை சார்ந்தது அல்ல. 13வது கொஸ்டின், சமத்துவ உரிமையின்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்றது தான் சமத்துவ உரிமையின் அதோட கோட்பாடு. 14வது கொஸ்டின், தனி மனிதனின் முழு பாதுகாப்பு முன்வச்சத்திற்கு டேஷ் அவசியமாகிறது. அடிப்படை உரிமைகள் தான் தனி மனிதனின் முழு பாதுகாப்பு முன்வச்சத்திற்கு அவசியமாகிறது. 15வது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்திய குடிமக்கள் ஆற்ற வேண்டிய பல்வேறு கடமைகள் அடங்கியுள்ளது. இக்கடமைகள் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் எனப்படும்.